தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 5 புதிய கட்சிகள் உருவாகின்றன. தமிழ்நாட்டில் 5 புதிய கட்சிகள் உருவாகின்றன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்தது. நடிகர் ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார். இந்த ஆசை தற்பொழுது பலருக்கும் வந்துள்ளது. அடுத்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 3 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் உள்ளது. தற்பொழுது மேலும் ஒரு 5 கட்சிகள் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக உள்ளன. முதலாவதாக நடிகர் தனுஷ் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கப் போகிறார் என்று கூறப்படுகிறது. தனது நற்பணி மன்ற இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். அடுத்ததாக அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சேவை செய்து வருகிறார். அவரும் புதிய கட்சியை விரைவில் ஆரம்பிக்க உள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தமிழ்நாட்டில் தனது கட்சியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சகோதரி ஸ்ரீகாந்த் அந்த கட்சிக்கு தமிழ்நாடு பிரிவுக்கு தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் லாரன்ஸ் தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாக கூறப்படுகிறது. அதேபோன்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஆலூர் ஷா நவாஸ் முதன்மை செயலாளராக இருக்கின்றார். அவர் தற்பொழுது தனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்காததால் திருமாவளவன் மீது அதிருப்தியில் உள்ளார். அவர் திமுகவில் இணைவதாக கூறப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது ஆலூர் ஷா நவாஸும் புதிய கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 5 புதிய கட்சிகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5 புதிய கட்சிகளும் சாதிக்குமா அல்லது மண்ணை கவ்வுமா என்பது தெரியவில்லை. மக்கள் வரவேற்பை பெறுமா, மக்கள் ஆதரவை பெறுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.